பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 109வது அதிகாரம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீங்க சாபத்தை விரும்பாதீங்கன்றாரு. சாபத்தை நம்ம விரும்புவோமா? நம்ம விரும்ப மாட்டோங்க. ஆனா அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே தானே இருப்போம். எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், திங்க் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு இப்படி தம்பா நடக்கும், எனக்கு இப்படி தம்பா வரும்னு சொல்லிட்டு நம்ம மனசுலயே நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் அப்படியே நடந்துரும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. அதனால நீ நல்ல விஷயத்த மட்டும் திங்க் பண்ணு. என்ன காரியத்தை செய்யோ அது உன் லைஃப்ல நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை மட்டும் திங்க் பண்ணு. நடக்காத ஒரு விஷயத்த என் லைஃப்ல இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்தா என் வாழ்க்கை போயிடுமோன்னு நினைச்சு நீ பயப்படாத. வாழ்க்கையில எதை குறித்துமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க படிக்கிற படிப்புல நீங்க நல்லா தான் படிச்சுப்பீங்க, ஆனா நான் ஃபெயில் ஆயிடுவணும், என் வாழ்க்கை முன்னேறமா போயிடுமா, நீங்க ஒரு எடுக்கிற தொழில கூட என் தொழில் லாஸ்ல போயிடுமா, இப்படி என் வாழ்க்கை போயிடுமான்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தப்பா நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாருப்பா. அதனால மகனே மகளே, நீங்க திங்க் பண்றது நல்ல விஷயத்தை திங்க் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதத்தை திங்க் பண்ணும்போது அந்த காரியம் உங்க லைஃப்ல நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராரு. நீங்க ஆசீர்வாதத்தை திங்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனைகளை உங்க இருதயத்துல வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல காரியங்களும் உங்க லைஃப்ல நடக்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல விகித வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.